நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் அம்ருத் திட்ட குடிநீர் குழாய் பணி தோல்வியடைந்ததாக கூறி பொதுமக்கள் குடிநீர் இணைப்பு உபகரணங்களுக்கு மாலை அணிவித்து பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தி போராட்டம் நடத்தினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளில் அம்ருத் 2.0 என்ற திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் இணைப்பு பணிக்கான அந்த பணி என்பது 2023 செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டது. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த திட்டப்பணி தொடர்ந்து தோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது அந்த புதிதாக அமைக்கப்பட்ட பைப் லைனில் எவ்வித தண்ணீரும் வழங்காமல் பழைய ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய்களும் இணைக்கப்பட்டு தற்போது அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் என்பது விநியோகிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்ட அந்த அம்ருத் 2.0 என்கின்ற குடிநீர் பணி என்பது தோல்வியடைந்த நிலையிலும் தற்போது ஏற்கனவே இருந்த பழைய குடிநீர் பைப்பில் தற்போது தண்ணீர் வரவில்லை என குற்றம் சாட்டி தில்லை நகர் பகுதியில் பொதுமக்கள் அம்ருத் 2.0 திட்ட உபகரணங்களுக்கு மாலை அணிவித்து பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உடனடியாக இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.